அறம் போதித்த பாரத காப்பியம் மாபெரும் பல வீரர்களை சுமந்து நின்றது. ஆனால் இந்த ஒரு வீரனுடைய பெயர் மட்டும் யானையின் பாத சுவடுகள் போல ஆழ பதிக என் மனதில் நின்றது. அவன்தான் பாண்டவருக்கு மூத்தவன், கௌரவர்களால் கௌரவிக்கப்பட்டவன், அறத்தையும் மரத்தையும் தன் அடையாளமாக்கிய அங்க தேசத்து அரசன் கர்ணன். அவன் கொடுத்தே பழக்கப்பட்டவன். அவனுக்காக கேட்க துடிக்கிறது என்னுடைய மனம். சுற்றி 100 படைகள் இருந்து சுயம்பாய் அவன் நின்ற போது சூரிய புத்திரனா? கூடியிருந்த சபைதனிலே வில்லால் வென்ற வீரன் அவன் சொல்லால் தலை குனிந்த போது சூதபுத்திரனா? கொடுத்தே தேய்ந்த கரங்கள் ஏங்கியது இரண்டிற்காக. இருக்கும் போது தன் திறமைக்கான அங்கீகாரம், இறக்கும் தருவாயில் தன்னை பெற்ற தாயினுடைய மடி. பாரதத்தின் இயக்குனர் கிருஷ்ணன், அவன் ஒரு உளவியல் மருத்துவன். பீஷ்மரின் பலவீனம் சிகண்டி போர்க்களம் இறக்கினான். துரோணனின் பலவீனம் அஸ்வத்தாமன் மடிந்தான் என்றிருக்க சொன்னான். துரியனின் பலவீனம் கோபம் கிட்டும் சமயங்களெல்லாம் தூண்டினான். ஆனால் பல யூகங்கள் அமைத்தும் வாசுதேவனின் சூட்சமத்திற்கு ஆட்படாத ஒரே வீரன் கர்ணன். ராட்சச வண்டு அவன் தொடையை துளைத்த போது இருந்த வழியை விட இந்த சமூகம் அவன் மீது தொடுத்த கேள்வியினுடைய வழி ஆழமானது. அதற்கு பதிலளிக்க வேண்டாமா? அது சரி, அன்னை அப்பனின் துணையும் இல்லை, ஆசான் சாபம் சுமந்த பிள்ளை, அதர்ம பக்கம் நின்றதாலே ஏனோ ஆண்டவனம் அவன் பக்கம் இல்லை. வேறு என்னதான் இருந்தது? சாதி மதம் குலம் இம்மூன்றிற்கும் அப்பாற்பட்ட திறமை இருந்தது. வா செல்வம் குருஷேத்திர போருக்கென்றான். 17வது நாள் போல் நடைபெறுகிறது. கர்ணனை சாகாது காப்பாற்றுகிறாள் தர்ம தேவதை. ஏனெனில் அவன் அள்ளி கொடுத்த வள்ளல். தர்மம் தலைக்காக்கும் என்பதை கூற்று இருப்பினும் செஞ்சோற்று கடன் தேர்க்க சேராத இடம் சேர்ந்தவன் மடிந்தாக வேண்டும் என்கிறதே அவனுடைய விதி. கர்ணன் ஒரு பொழுதும் வீழவில்லை, வீழ்த்தப்படுகிறான். கண்ணனோ ஒரு வேதியில் உருவில் தோன்றி கர்ணனுடைய அனைத்து புண்ணியங்களையும் தானமாக பெறுகிறான். பிறகு கர்ணா, உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்கிறான். நாம இருந்தால் சொர்க்கம் வேண்டும், இறைவன் திருவடி வேண்டும், பிறவா வரம் வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த மாவீரன் கேட்டது யாதெனில், அள்ளல் வெவ்வினையால் இன்னமும் முற்புறம் உண்டாயினும் 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையாத இதயம் நீ அளித்தருளும். ஈகையின் உச்சத்தை எடுத்துரைத்தவன் வருங்காலத்தில் பிறக்கவிருக்கும் கர்ணர்கள் தாய் தந்தையர்களால் கொண்டாடப்பட வேண்டும், ஆசான்களால் அரவணைக்கப்பட வேண்டும், சமூகத்தால் போற்றப்பட வேண்டும். வரும் தலைமுறை தர்ம வழி நடக்கட்டும். போற்றுவோம் கர்ணனை. நன்றி.